உள்நாட்டு பாதுகாப்பு ஒரு காலத்துல தேசத்தின் சப்சே படா உள்நாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல்னு சொன்னாங்க மாவோயிஸ்டுகளை பத்தி. ஆமா, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னார். இப்போ உங்க இயக்கம் ரொம்ப பலவீனமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. கள நிலவரம் என்ன சொல்லுது? உண்மைதான், ரொம்ப பெரிய சரிவு. தெற்காசிய பயங்கரவாத போர்ட்டல், அதாவது SATP டேட்டா படி இந்த வருஷம் அக்டோபர் வரைக்கும் 333 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டிருக்காங்க. சுமார் 400 பேர் கைது. முக்கியமா 1700க்கும் மேற்பட்டோர் சரணடைஞ்சிருக்காங்க. 1700 பேரா? பெரிய நம்பரா இருக்கே. ஆமா, குறிப்பா சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா பகுதிகள்ல நூத்துக்கணக்கான பேர், சில முக்கிய தலைவர்கள் உட்பட ஆயுதங்களோட சரணடையறது அதிகரிச்சிருக்கு. பிஜாப்பூர்ல 100க்கு மேல, கட்சிரோலில 60 பேர், ஜக்தல்பூர்ல 200க்கும் மேலன்னு பெரிய சரணடைவுடல் நடந்திருக்கு. அப்போ சிவப்பு வழித்தடம்னு சொன்னாங்களே, அது சுருங்கிடுச்சா? ரொம்ப சுருங்கிடுச்சு. ஒரு 15 வருஷம் முன்னாடி 200க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல அவங்க நடமாட்டம் இருந்துச்சு. இப்போ வெறும் 11 மாவட்டங்கள்ல, அதுலயும் குறிப்பா சத்தீஸ்கர்ல இருக்கிற பிஜாப்பூர், சுக்மா, நாராயண்பூர்ங்கிற 3 மாவட்டங்கள்ல தான் தீவிரமா இருக்காங்கன்னு அரசு சொல்லுது. இவ்ளோ பெரிய மாற்றம் எப்படி சாத்தியமாச்சு? என்ன காரணம்? இதுக்கு மத்திய அரசோட ஒரு ஒருங்கிணைந்து அணுகுமுறை காரணம்னு சொல்றாங்க. அதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒரு பக்கம், வளர்ச்சி திட்டங்கள் இன்னொரு பக்கம். அப்புறம் மாநில போலீஸுக்கும் மத்திய துணை ராணுவ படைகளுக்கும் CAPFs இடையில நல்ல ஒருங்கிணைப்பு. இது நம்ம பாதுகாப்பு படைகளோட திறமைய காட்டுது. சரி, பாதுகாப்பு ரீதியா இது ஒரு வெற்றி. ஆனா இந்த இயக்கம் ஏன் ஆரம்பிச்சது? அதோட மூல காரணம் என்ன? அதையும் நாம பார்க்கணும். இது 1967ல நக்சல்பாரில ஆரம்பிச்சது. நிலம் இல்லாதவங்க, பழங்குடியினர், அரசால கைவிடப்பட்டதா உணர்ந்த மக்களுக்காக மாசேத்துங் சிந்தனையால ஈர்க்கப்பட்டு ஆரம்பிச்சது. இப்ப ஆயுத போராட்டம் குறைஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்கு அடிப்படையா இருந்த அந்த அநீதி, ஓரங்கட்டப்படுதல், ஏற்றத்தாழ்வுங்கிற உணர்வுகள், அது இன்னும் முழுசா போகல. அந்த உணர்வு தான் இந்த சித்தாந்தத்துக்கு இன்னும் உயிர் கொடுத்துட்டு இருக்கு. இந்த தொடர்ற ஏற்றத்தாழ்வு, இத பத்தி சில புள்ளி விவரங்கள் சொல்ல முடியுமா? நீங்க சொல்றத பார்த்தா வெறும் பாதுகாப்பு மட்டும் போதாது போல. ஆமா, இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எல்லாரையும் உள்ளடக்கியதா இல்லைங்கிறது ஒரு யதார்த்தம். நம்ம தனிநபர் வருமானம், வாங்கும் திறன், இதுல நாம G20 நாடுகள்லயே கடைசி இடத்துல இருக்கோம். பூட்டான் இலங்கையை விட பின்தங்கி. அப்படிங்களா? ஆனா கோடீஸ்வரர்கள் எண்ணிக்கை ஏறிட்டே இருக்கு. போன வருஷத்தை விட 148 பேர் அதிகம். இன்னொரு பக்கம், இந்த மாவோயிஸ்ட் பாதிச்ச மாவட்டங்கள்ல மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அதாவது HDI ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு உதாரணம். 7 மாநில சராசரியே 0.579. அதுலயும் இது ரொம்ப கம்மி. மகாராஷ்டிராவில் கச்சிரோலி, அங்க 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள்ல 3ல் 1 பங்கு வளர்ச்சி கொண்டிருக்காங்க. 60% மேல பெண்களுக்கு இரத்த சோகை. ஐயோ. ரோடு, மொபைல் டவர்னு கட்டமைப்பு வசதிகள் வந்தாலும் கல்வி, சுகாதாரம், ஊட்டச்சத்து மாதிரி அடிப்படை தேவைகள் இன்னும் பின்தங்கி இருக்கு. அது போக கனிம வளம் நிறைய இருக்கிற பகுதிகளில் சுரங்கம், அணை, தொழிற்சாலைன்னு சொல்லி பழங்குடி மக்களை அவங்க இடத்துல இருந்து வெளியேற்றுறதும் நடக்குது. அவங்களுக்கு சரியான இழப்பீடும் கிடைக்கிறதில்ல. வன உரிமைகள் சட்டம் FRA பத்தி என்ன சொல்றாங்க? அதுல கொடுக்கப்பட்ட கோரிக்கைகள்ல 15% இன்னும் பெண்டிங்ல இருக்கு. போன 4 வருஷத்துல 78,000 ஹெக்டேர் காடு நிலத்தை வேற பயன்பாட்டுக்கு மாத்திருக்காங்க. இதெல்லாம் அந்த மக்களோட அதிருப்தியை அதிகப்படுத்துது. அப்ப சவால் என்னன்னா, பாதுகாப்பு வெற்றியை தாண்டி அந்த அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்யணும், இல்லனா அந்த அநீதி அடிப்படையிலான சித்தாந்தம் வேற ஏதோ ஒரு ரூபத்துல திரும்ப வரலாம். அதனால மனித மேம்பாடு, கல்வி, சுகாதாரம், வாழ்வாதாரம் இதுல கவனம் செலுத்தணும். FRA, PSA சட்டங்களை சரியா அமல்படுத்தணும். உள்ளூர் தேவைகளுக்கு ஏத்த வளர்ச்சி, பஞ்சாயத்து ராஜ்ய வலுப்படுத்துறது, இதெல்லாம் செஞ்சாதான் உண்மையான தீர்வு கிடைக்கும்.